அன்பான பிஎட் மாணவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி பிஎட் 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் 16 வாரம் நீங்கள் போக வேண்டும். இந்த 16 வாரம் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் எவையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியவை, எவையெல்லாம் தவிர்க்க வேண்டியவை அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் படிக்கக்கூடிய பிஎட் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் நீங்கள் போயிருப்பீங்க. இந்த ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு காலேஜ்லேருந்து ஒரு லெட்டர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து போய் நீங்கள் பிரின்ஸிபால் கிட்டே கொடுத்து 16 வாரம் இன்டர்ன்ஷிப் நீங்கள் தொடங்கியிருப்பீங்க. இந்த 16 வாரத்தில் உங்களுக்கு ஹெட் மாஸ்டர் உங்களுக்குன்னு ஒரு கைட் டீச்சரை அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த கைட் டீச்சர் போகக்கூடிய கிளாஸ்களுக்கு நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். இதை தவிர இந்த 16 வார டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் ஒரு சில ரெக்கார்ட்ஸை நீங்கள் முடிக்கிறபடியாக இருக்கும். அதை பற்றின இன்ஸ்ட்ரக்ஷனும் உங்களுக்கு காலேஜ்லேருந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. எப்படி எழுதணும் அப்படின்ற அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும், எந்தெந்த ரெக்கார்ட்னால் ஸ்கூல் லெவலில் நீங்கள் கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்ற தகவலும் உங்களுக்கு காலேஜ்லேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிஸ் போகும்போது ஸ்கூலில் நம்ம எது செய்ய வேண்டியவை, எவையெல்லாம் நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பங்க்சுவலாக இருக்கணும். ஸ்கூலுக்கு உள்ளே நுழையும் போதும் கிளாஸ் ரூமுகளுக்கு நம்ம போகும்பொழுதும் நம்ம ஆன் டைமில் நம்ம போகிறத விட ஒரு 2-3 நிமிடங்கள் முன்கூட்டியே செல்வது நமக்கு நல்லது. ட்ரெஸ் கோடு நீட்டாக இருக்க வேண்டும். இதில் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. உங்களுக்கான ஐடி கார்டை நீங்கள் போட்டுட்டு போக போகிறீங்க. 2வது, ஸ்கூலுக்கு காம்பவுண்டுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே, அதாவது ஸ்கூல் கேம்பஸ் உள்ளே நுழைஞ்ச உடனே உங்களுடைய ஃபோனை சுவிட்ச் ஆஃபோ அல்லது சைலண்ட் மோட்லேயோ நீங்கள் போட்டுடுங்க. உங்களுடைய ஸ்கூலில் இருக்கக்கூடிய டைமிங்கில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் மொபைல் ஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய கிளாஸ் இருந்தாலும் சரி, கிளாஸ் இல்லைன்னாலும் உங்களுடைய மொபைல் ஃபோனை நீங்கள் அன்னெசரியாக நீங்கள் எடுக்காதீங்க. அதே மாதிரி ஸ்கூல் ப்ரேயருக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டோம். உங்களுடைய கைட் டீச்சர் எல்லாருமே வெளியில் போனதுக்கப்புறம் நீங்கள் கடைசி ஆளாக வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார் செஞ்சீங்க. ஸ்கூல் கேம்பஸ்க்கு உள்ளே நுழைஞ்ச உடனே ஸ்ட்ரெயிட்டாக ஹெட் மாஸ்டர் ரூம்லேயோ அல்லது ஆஃபீஸ் ரூம்லேயோ உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அட்டண்டன்ஸில் நீங்கள் சைன் போட்டு ஹெட் மாஸ்டருக்கும் அதே மாதிரி ஆஃபீஸ் பீப்புளுக்கும் நீங்கள் விஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் கேம்பஸ் என்ட்ரு ஆகும்போது உங்களுடைய கைட் டீச்சரோ அல்லது மற்ற டீச்சர்களோ நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு கட்டாயமாக நீங்கள் விஷ் பண்ண வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் உங்களுடைய சிக்னேச்சரை நீங்கள் டெய்லி போடுங்க. சில ஸ்கூல்ஸில் உங்களுக்கு வித் டைமோட போட சொல்லுவாங்க. அப்படி டைமோட போட சொன்னாங்கன்னா வித் டைமோட நீங்கள் டெய்லி உங்களுடைய சிக்னேச்சரை அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் நீங்கள் போடுங்க. உங்களுடைய கைட் டீச்சர் மற்றும் வேறு டீச்சர்ஸ்கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது, அப்படி இல்லைனா இந்த லெசனை எப்படி டீச் பண்ணலாம், அந்த மாதிரியான சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது வேறு சில தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமென்றாலோ உங்களுடைய கைட் டீச்சர் மற்றும் மற்ற டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் ஒரு கான்வர்சேஷனை ஹெல்த்தியாக நீங்கள் வச்சுங்க. எந்த டீச்சர்ஸையும் நீங்கள் நிராகரிப்போ இல்லை மற்ற காரணங்களுக்காகவோ அவங்ககிட்ட பார்ஷியாலிட்டி நீங்கள் எதுவும் பார்க்காதீங்க. நீங்கள் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான லெசன் பிளானை நீங்கள் கரெக்டாக எழுதிங்க. அந்த லெசன் பிளானில் ஒவ்வொரு லெசன் பிளான்லேயும் நீங்கள் எழுதி முடித்தோடனே உங்களுடைய கைட் டீச்சர்கிட்ட காமிச்சு நாளைக்கு இந்த லெசன் தான் நான் நடத்த போகிறேன், இப்படின்னா நான் நடத்த போகிறேன்ற தகவலை அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். சொல்லும்போது அவங்களுடைய இன்புட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இன்புட்ஸை வாங்கிங்க. சில பாடங்கள் நம்ம நடத்தும்போது நம்மளோட கைட் டீச்சர் சில விஷயங்களில் சொல்லுவாங்க, இப்படி நடத்தினா நல்லாயிருக்கும், அப்படி நடத்தினா நல்லாயிருக்கும், இல்லை இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், அந்த மாதிரி கேள்வி கேட்கலாம். இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டீச்சிங் எய்டை நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன்ற விஷயத்தையும் நீங்கள் சொல்லிவிடுங்க. அப்படி சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான டீச்சிங் எய்ட்ஸ் இந்த பாடத்துக்கு சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஏதாவது சஜஷன் சொன்னாங்கன்னா அதற்கேற்றார் போல் நீங்கள் டீச்சிங் எய்ட்ஸை
நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இந்த டீச்சிங் எய்ட்ஸ் வந்து இதை சார்ட்ஸாக இருக்கலாம், ஃப்ளாஷ் கார்டாக இருக்கலாம், ரொட்டேட்டிங் டிஸ்காக இருக்கலாம், மேட்சிங் போர்டாக இருக்கலாம், ஒர்க்கிங் மாடலாக இருக்கலாம், நான் ஒர்க்கிங் மாடலாக இருக்கலாம், ஸ்டாட்டிக் மாடலாக இருக்கலாம். வேறு எந்த மாதிரியான நீங்கள் புதுமையாக செய்ய முடியுமோ அந்த புதுமையாக நீங்கள் செஞ்சு அந்த பாடத்தை நீங்கள் சிறப்பாக நீங்கள் நடத்தணும். உங்களுக்குன்னு அலாட் பண்ண கைட் டீச்சரோட கிளாஸஸ் மட்டும் தான் நான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் மற்ற எந்த டீச்சர் உடைய கிளாஸாக இருந்தாலும் ஃப்ரீ பீரியடில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸை என்கேஜ் பண்ண சொன்னாங்கன்னா அந்த கிளாஸையும் நீங்கள் என்கேஜ் பண்ணி எஃபெக்டிவாக அந்த கிளாஸுக்கு உங்களால் முடிஞ்ச கிளாஸை நீங்கள் வந்து எடுத்து கொடுங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நீங்கள் பங்கேற்று கொள்ளுங்கள். காலையில் அசம்பிளியில் இருந்து மார்னிங்கில் பிரேக் டைமு, ஈவினிங் பிரேக் டைமு, லஞ்ச் டைமு, இந்த மாதிரி சமயங்களில் கூட உங்களால் முடிஞ்ச ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸை ரெகுலேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை லைனில் போக சொல்கிறதா இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ்க்கும் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட்டை நீங்கள் காமிங்க. எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து தள்ளி போயிட்டே இருக்காதீங்க. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் கூட நீங்கள் என்கேஜ் பண்ணி அதை இன்வால்வ் ஆகுங்க. அதே மாதிரி கிளாஸ் நடத்தும்போது கொஞ்சம் ஸ்மைலிங் ஃபேஸோட கிளாஸ் நடத்துங்க. இறுக்கமாக இருக்க வேண்டாம். கொஷின்ஸ் எவ்வளோ கேட்க முடியுமோ கொஷின்ஸு கேளுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் சொல்லலைன்னா அவங்களுக்கு எதனா ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தாவது அவங்கக்கிட்டேருந்து ஆன்சர் வாங்குங்க. கிளாஸில் கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க்குக்கு ரெகுலராக செக் பண்ணுங்கள். யார் யாருனா ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலையோ அவங்களுக்கான டிஃபிகல்ட்டிஸ் கண்டுபிடிச்சி அந்த ஹோம்ஒர்க்கை எப்படி முடிக்க வேண்டுமோ அந்த ஹோம்ஒர்க்கை முடிப்பதற்கு உண்டான ஹெல்ப்பை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து அதை சொல்லுங்கள். ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிஸ் போயிட்டுருக்கிற இந்த சமயத்தில் நீங்கள் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டு, லெசன் பிளான் ரெக்கார்டுன்ற மாதிரி சில ரெக்கார்ட்ஸ் வந்து முடிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் அந்தந்த சமயங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ரெக்கார்டை முடித்து உங்களுடைய கைட் டீச்சர்கிட்ட ஏதாவது சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருந்தாலோ அல்லது ஹெட்மாஸ்டர்கிட்ட சிக்னேச்சர் வாங்குற மாதிரி இருந்தாலோ அந்தந்த சமயங்களில் உங்களுடைய கைட் டீச்சரும் ஹெட்மாஸ்டர்கிட்டையும் நீங்கள் வந்து சிக்னேச்சர் வாங்கிங்க. அதே போல் நீங்கள் டெஸ்டட் மெஷர்மெண்ட் ரெக்கார்டுக்காக நீங்கள் ஒரு ப்ரீ டெஸ்ட்டு, ஒரு போஸ்ட் டெஸ்ட்டு வைக்கணும். இந்த விஷயத்தையும் உங்களோட கைட் டீச்சர்கிட்ட சொல்லிவிட்டு அதற்கேற்றார் போல் நீங்கள் ப்ரீ டெஸ்ட்டும் போஸ்ட் டெஸ்ட்டும் வைங்க. இந்த ப்ரீ டெஸ்ட்டும் போஸ்ட் டெஸ்ட்டுக்கும் அட்லீஸ்ட்டு 1 வீக்காவது மாணவர்கள்கிட்ட ப்ரியராக அந்த விஷயத்தை சொல்லிவிடுங்க. அதுக்கேற்ற பிறகு மாணவர்களும் தயார் செஞ்சுருவாங்க. போர்ஷனும் என்ன மாதிரியான கொஷின் பேட்டர்னும் அப்படின்றதையும் நீங்கள் மாணவர்கள்கிட்ட முன்கூட்டியே சொல்லிவிடுங்க. இது வந்து உங்கள் கைட் டீச்சரோட அப்ரூவலோடு இது வந்து நடக்கட்டும். டீச்சிங் அப்போது ஏதாவது உங்களுக்கான பிரச்சனைகள் அல்லது எப்படி இருந்தது அப்படின்ற விஷயத்த ஃபீட்பேக்கை உங்களுடைய கைட் டீச்சர்கிட்டேருந்து வாங்குங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் சிறப்பாக நடத்துவதற்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கைட் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க வந்து இப்படி நடத்தினா நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க ஃபீட்பேக்கு கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுடைய கிளாஸ் ரூம் டீச்சிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எமர்ஜென்சியாக ஏதாவது வீட்டுக்கு போகணும், அப்படி இல்லைன்னா வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரியோ, அப்படி இல்லைன்னா லீவ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்தாலோ ப்ரியராக கைட் டீச்சருக்கு நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கைட் டீச்சரோட அனுமதி பெற்று ஹெட்மாஸ்டர்கிட்ட நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துடுங்க. எய்தர் நீங்கள் பர்மிஷன் போகிற மாதிரி இருந்தாலோ அல்லது லீவ் போடுற மாதிரி இருந்தாலோ நிச்சயமாக கைட் டீச்சருக்கும் ஹெட்மாஸ்டருக்கும் நீங்கள் தகவல் சொல்லிவிடுங்க. கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் சேமாக ட்ரீட் பண்ணுங்கள். எந்த பார்ஷியாலிட்டியும் காமிக்க வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களோ தெரியாத பசங்களோ யாராக இருந்தாலும் மாணவர்களிடையே எந்த பார்ஷியாலிட்டியும் காமிக்காமல் அதே மாதிரி கேள்விகள் கேட்கும்போது எல்லா மாணவர்களுக்காக நீங்கள் கேள்வி கேளுங்க. இந்த மாதிரி கேட்குறப்போ உங்களுடைய கிளாஸ் ரூம் வந்து நல்ல அட்டென்டிவாகவும் இன்ட்ராக்ஷன் மிக்கதாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அவுட்கம் வந்து சிறப்பாக அமைவதற்கும் உங்களுடைய அந்த கிளாஸ் வந்து அது அமையும். கிளாஸ் ரூமில் நீங்கள் பாடம் நடத்தும்போது சேர்லேயோ அல்லது ஸ்டூடெண்ட்ஸோட டேபிள் மேலேயோ உட்காந்து எக்காரணத்தை கொண்டும் பாடம் நடத்தவோ அல்லது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ கூடாது. நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் செய்யும்பொழுது உங்களோட உடல் அசைவு மூலமாகவோ அல்லது பிளாக் போர்டு உதவியோடவோ நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாமே தவிர எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் டேபிள் மேலேயோ அல்லது சேரில் உட்கார்ந்தோ பாடத்தை நீங்கள் நடத்துவதோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பதோ தவிர்த்தல் வேண்டும். அதே போல் ஒரு பாடத்தை நடத்தும்போது நம்ம புத்தகத்தை வந்து ஓப்பன் செஞ்சு நீங்கள் பாடம் நடத்தவோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கவோ கூடாது.
எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் முன்கூட்டியே நீங்கள் தயார் செய்து புத்தகத்தை ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் வந்து உங்களுடைய பாடத்தை நடத்துங்க. அதே மாதிரி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து புத்தகத்தை திறந்து பார்த்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறத விட எக்ஸ்ப்ளனேஷனை அப்படியே கொடுக்கறதுக்கான நீங்கள் வந்து முன்கூட்டியே தயார் செய்து அதுக்கேற்ற போல பாடம் நடத்தினா மாணவர்களிடையே புரிதலும் கற்றல் விளைவுகளும் அவங்களுக்கு வந்து நன்றாக இருக்கும். ஏற்கனவே சொன்னது போல் பள்ளி வளாகத்துக்குள்ளே உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அன்னெசரியாக பேசுகிறதோ அப்படி இல்லைன்னா எந்நேரமும் ஃபோனை நோண்டி கொண்டு இருப்பதோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுடைய கைட் டீச்சர் அனுமதியோடு நீங்கள் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். கூடுமான வரை நீங்கள் பள்ளி வளாகத்துக்குள்ளே தேவையில்லாமல் பேசுவதோ அல்லது மொபைல் ஃபோனை உபயோகிப்பதோ வேண்டாம். மொபைல் நம்பர் உங்களுடையதோ அல்லது மாணவர்களிடமோ நீங்கள் வந்து ஷேர் பண்ண வேணாம். உங்கள் நம்பரை மாணவர்களிடமோ அல்லது மாணவர்கள் நம்பரை நீங்களும் வந்து சேமித்து வைக்க வேண்டாம். இது எப்போவுமே வந்து பிரச்சனையை கொடுக்குன்றதுனால நீங்கள் மாணவர்களிடையே ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிவிட்டு உங்கள் நம்பரை நீங்கள் வந்து மாணவர்களுக்கு கொடுக்காதீங்க. அதே மாதிரி மாணவர்கள் நம்பரும் நீங்கள் வாங்கி கொள்ளாதீர்கள். மாணவர்கள் நீங்கள் கொடுத்த ஹோம்ஒர்க்கை சரியாக எழுதலை அல்லது கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காங்க அல்லது வேறு சில சிலுமிஷைகள் செய்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக எக்காரணத்தை கொண்டும் வார்த்தைகளாலோ அல்லது செயல்களாலேயோ நீங்கள் வந்து மாணவர்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கவே கூடாது. உங்களுடைய கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க இல்லை வேறு சில தேவையில்லாத விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்கன்னா உங்களுடைய கைட் டீச்சர்கிட்ட நீங்கள் இந்த தகவலை நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுங்கள். நீங்களாக சொற்களால் எதையும் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி மாணவர்களை வந்து கொம்பை பயன்படுத்தியோ அல்லது வேறு சில முறைகளாலேயோ நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம். இதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. சில சமயங்களில் உங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரியான செயல்களை மாணவர்கள் செய்வாங்க. அவை எல்லாமே நீங்கள் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள். எக்காரணத்தை கொண்டும் பனிஷ்மெண்ட்டுன்ற விஷயத்தை நீங்கள் கொடுத்துடாதீங்க. அது சொற்களாலேயோ அல்லது செயல்களாலேயோ இந்த பனிஷ்மெண்ட்டை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்டர்ன்ஷிப் ஸ்கூல் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நம்ம போகும்பொழுது பிஎட் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் வந்து பள்ளிக்கூட வளாகத்தில் உள்ள நுழைஞ்சதில் இருந்து கிளாஸ் எடுக்கிற அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் நம்ம இடைப்பட்ட ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸு இவை எல்லாமே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெசன்ஸை வந்து சரியான முறையில் நீங்கள் கொடுங்க. ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் ப்ராக்டிஸை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோனை தவிர்த்துடுங்க. லெசன் பிளான் எழுதிடுங்க. டீச்சிங் எய்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் பங்கேற்று கொள்ளுங்கள். கிளாஸ் நடத்தும்போது ஸ்மைலிங் ஃபேஸோடு இருங்க. ஹோம்ஒர்க்கை நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். எந்த கிளாஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து அது சீனியரோ ஜூனியரோ எந்த கிளாஸ் கொடுத்தாலும் நீங்கள் வந்து கிளாஸ் எடுங்க. டெய்லி அட்டனன்ஸ் ரிஜிஸ்டரில் சைன் போடுங்க. ஹெட்மாஸ்டர், டீச்சர்ஸு, ஆஃபீஸ் ஸ்டாஃபு, நான் டீச்சிங் ஸ்டாஃப்னு யாரை பார்த்தாலும் நீங்கள் விஷ் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனை ஸ்கூலுக்குள்ளே நுழையும் போதே சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதோ அல்லது சைலண்ட் மோட்லேயோ போட்டுருங்க. உங்களுடைய கைட் டீச்சர்கிட்ட ரெகுலராக ஒரு கான்வர்சேஷன் வச்சுங்க. உங்களுடைய ரெக்கார்ட்ஸை முடிச்சிடுங்க. மாணவர்களுக்கு கார்போரல் பனிஷ்மெண்ட்டு எதுவும் கொடுக்காதீங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் சேர்லேயோ டேபிள் மேலேயோ உட்காராதீங்க. மொபைல் நம்பர் நீங்களும் கொடுக்காதீங்க. மாணவர்கள்ட்டையும் மொபைல் நம்பர் வாங்காதீங்க. டீச்சர்ஸோ ஹெட்மாஸ்டரோ இல்லை மற்ற டீச்சர்ஸ்கிட்டையோ அல்லது வெளி காலேஜ் ஸ்டூடெண்ட்கிட்டையோ எந்த ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாதீங்க. ஏதாவது லீவு அல்லது பர்மிஷன் வேணும்னா உங்களுடைய கைட் டீச்சருக்கும் ஹெட்மாஸ்டருக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க. இவை எல்லாமே நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து ஒரு மறக்க முடியாத டீச்சிங் ப்ராக்டிஸாக உங்களுக்கு அமையும். நீங்கள் அனைவரும் சிறந்த முறையில் உங்களுடைய ஸ்கூல் இன்டர்ன்ஷிப்பை நீங்கள் முடித்து சிறந்த ஆசிரியர்களாக இந்த சமுதாயத்துக்கு வர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.